நான் தான் ஓம்காரம். உலகில் நல்ல வழியில் நடக்கும் மனிதர்கள் அனைவரும் என்னுடைய பெருமையை அறிந்து கொண்டு அவர்களது மூச்சில் என்னுடைய ஒலியை அமர்த்திக் கொள்கிறார்கள். அவர்களை நான் முன்னேறச் செய்கிறேன். நான் தான் ஓம்காரம். அப்பொழுது பகீரதனின் அழைப்பு கேட்கிறது. பிரம்மாவும் அவன் முன் தோன்றி பகீரதனின் முயற்சி வெற்றி பெற வேண்டுமென்றால் சிவனின் அருளை பெறுவது அவசியம் என்று கூறுகிறார். நில்லுங்கள். தாங்கள் சாதுவோ முனிவரோ, ராஜாவோ மகாராஜாவோ, சாம்ராட்டோ பேரரசோ, யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம். தாங்கள் யார்? நான் தான் நந்தி, பகவான் சிவனின் வாகனம். இவன் தான் பிருங்கி, பகவான் சிவனின் கணம். நாங்கள் வாயிலை காத்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் சிவன் தியானத்தில் இருந்தால் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம். தாங்கள் கூறுவதும் சரிதான். ஆனால் தாங்கள் யார்? நான் பகீரதன். நான் என்னுடைய முன்னோர்களின் பாவத்தை போக்க கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும். நான் சிவபக்தன். ஒரு பக்தனை இறைவனிடத்தில் செல்ல அனுமதிக்காதது தீய செயல். தீய செயல் அல்ல, கடமை. பரம்பொருள் தியானத்தில் உள்ளார். அங்கு எவர் சென்றாலும் தியானம் கலைந்துவிடும். தியானம் கலையக்கூடாது. இதுவே எங்களுக்கு கிடைத்த ஆணை. அவருடைய தியானத்தை கலைப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. தாங்கள் அங்கு சென்று பரம்பொருளின் திருவடியை மட்டும் தரிசித்துவிட்டு வருவீர்களா என்ன? இல்லை, எனக்கு அவரிடம் ஒரு வேண்டுகோள் உண்டு. உண்மையை கூறிவிட்டீர்கள் அல்லவா? அவர் தியானத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது வேண்டுகோள் விடுப்பீரோ? தியானம் கலைந்து விடுமே. இல்லை இல்லை, நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். வேண்டுகோள் விடுக்க அவர் தியானத்திலிருந்து எழுந்திருக்கும் வரை தாங்கள் காத்திருத்தல் அவசியம். காத்திருப்பதை விட மிகவும் சிறந்தது தவம் செய்வது. சிவனை மகிழ்விக்க நான் தவம் செய்வேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. யார் இந்த பக்தர்? பகவான் சிவனை அழைக்கின்றார். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இது ராஜா பகீரதன். இதற்கு முன்னர் பிரம்மதேவனை மகிழ்விக்க அவரை நோக்கி தவம் புரிந்தான். இப்பொழுது பரமேஸ்வரனை நோக்கி தவம் புரிகிறான். நீ விடமாட்டாய் பகீரதா. கங்கையை நாராயணனின் திருவடிகளிலிருந்து அழைத்துச் செல்வாய். செய். உலக நன்மைக்காக செய்யும் செயல்கள் நிச்சயம் பலனளிக்கும். நாராயண நாராயண. நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய. பகீரதா. பிரபு, பரம்பொருளே, ஈசனே, பகீரதா, என் மீது கருணை காட்டுங்கள். உன் மூலமாக இந்த உலகே கருணை பெறும். தங்கள் அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. பரம்பொருளே, எதுவும் நடைபெறாது.
எனது முன்னோர்கள் கபில முனிவரின் சாபத்தால் பாதிக்கப்பட்டு எரிந்து சாம்பலாகி கிடக்கிறார்கள் பிரபு. புனித கங்கையின் நீர்தான் முன்னோர்கள் பாவத்தை போக்க முடியும். முன்னோர்களின் பாவம் போக்குவதென்பது ஒரு காரணம்தான். நீ இதைவிட பெரிய செயலை சாதிக்கப் போகிறாய். நான் சாதாரண மனிதன். அந்த மாபெரும் செயலை செய்து முடிக்கும் திறமை என்னிடம் இல்லையே பரம்பொருளே. பிரம்மாவையும் மகேசனையும் நினைத்ததும் தன் முன்னே அழைக்கும் திறமை கொண்டவன் சாதாரணமானவன் அல்ல. உனது வரத்தை கேள். எல்லாம் அறிந்த ஈசனாக இருந்தும் தங்கள் முன்னால் நான் வேண்டுகோள் கூற வேண்டுமா பரம்பொருளே? எனது வேண்டுகோள் ஒன்றுதான் பிரபு. எனது முன்னோர்களின் பாவத்தை போக்கிய பிறகும் கங்கை அன்னை பூமியில் ஓடி அதை புனிதமாக்க வேண்டும். அத்துடன் கூடவே பாவிகளுக்கும் அருள வேண்டும். அவ்வாறே நடக்கும் பகீரதா. இதற்காக தாங்கள் கங்காதரனாக மாற வேண்டும் பரம்பொருளே. கங்கையை பூமியில் சீராக ஓட வைக்க தாங்கள் அதை ஜடையில் தாங்க வேண்டும். அப்பொழுது எனது முன்னோர்களின் பாவம் களைய ஏற்ற வேகம் கிடைக்கும் பிரபு. நீ உனது முன்னோர்களின் பாவத்தை போக்குவதை விட மனித குலத்தின் நன்மையைத்தான் நாடுகிறாய். ரிஷி முனிகளின் வாக்கிலிருந்து நானும் இதைத்தான் புரிந்து கொண்டேன் இறைவா. எனக்கு நன்மை வேண்டுமென்றால் அதற்காக உலக நன்மையையும் நாட வேண்டும். நிலைத்திருக்கும் உண்மையும் இதுதான். அனைத்தையும் அளிக்கும் ஈசனே, எனக்கும் உலகிற்கும் அருள் புரியுங்கள் பிரபு, அருளுங்கள். இந்த பூ உலகிற்காக பல நல்ல செயலை செய்பவனுக்கு நன்மை நிச்சயம் உண்டாகும். நான் கங்கையின் வேகத்தை தாங்கி அதன் புனித நீரால் உனது முன்னோர்களின் பாவத்தை களைவேன். பாவிகளின் பாவத்தை போக்குவதால் கங்கை பாவம் போக்கும் நதியாகும். அவள் அருள் இருந்தால் நிச்சயம் அவ்வாறே நடக்கும் பரமேஸ்வரா. எனக்கு தங்கள் அருளும் ஆசீர்வாதமும் கிடைத்து விட்டது. நான் இனி கங்கை அன்னையை வேண்டி அவளை சம்மதிக்க வைப்பேன். அதற்காக பிரம்மாவும் முயற்சி செய்து ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் பேசிவிட்டார். அவர் இந்த நற்செயலுக்காக கங்கையை அழைத்துள்ளார். கவலை வேண்டாம் பகீரதா. பிரபு, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆணையிடுங்கள் ஸ்ரீஹரி. தாங்கள் அழைத்ததால் இங்கு நான் வந்துள்ளேன். உன்னை இங்கு ஒரு முக்கிய செயலுக்காக அழைத்துள்ளேன். செயல் முக்கியமானதோ இல்லை சாதாரணமானதோ, தங்கள் அழைப்பை ஏற்று நான் வந்துதானே ஆக வேண்டும். தாங்கள் இட்ட கட்டளையையும் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது நீ கூறிய இந்த சொற்களை ஆணையை கேட்ட பிறகும் நீ கூறினால் அனைவருக்கும் நன்மை கிட்டும். எனது சொற்களில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஸ்ரீஹரி? நான் தாங்கள் இட்ட ஆணையை அவமதிக்க முடியுமா? நீ பூமிக்கு செல்ல வேண்டும் கங்கே. போதுமா? இதுதான் தங்கள் ஆணையா? இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தீர்களா? பூமிக்கு தேவர்கள் அனைவரும் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் கூட மனித அவதாரம் எடுத்து செல்ல ஆவல் கொண்டுள்ளீர்கள். ஆம், உண்மைதான். ஆனால் இப்பொழுது உன்னை அங்கு முக்கிய செயலுக்காக அனுப்புகிறேன். தாங்கள் என்னை பூமிக்கு முக்கிய செயலுக்காக அனுப்புவதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொள்கிறேன். நான் தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன். பூமிக்கு செல்வேன். எனது வேலையை முடிந்தவுடன் நான் திரும்பி விடுவேன். இல்லை கங்கே, அங்கு சென்ற பிறகு மறுபடியும் திரும்பி வருவது என்பது உன்னால் இயலாது. மறுபடியும் என்னால் திரும்பி வர முடியாதா? அதாவது எப்பொழுதும் பூமியிலேயே வாசம் செய்ய வேண்டுமா? தாங்கள் என்னை தங்கள் திருவடிகளிலிருந்து விலக்கி வைக்க விரும்புகிறீர்களா? நான் தங்கள் திருவடிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டுமா? ஏன்? நான் என்ன தவறு செய்தேன்? எந்த தவறுக்கான தண்டனையை இப்போது எனக்கு தாங்கள் அளிக்கிறீர்கள்? அமைதி தேவை கங்கா, அமைதியாயிரு. என்னை அமைதியாக இரு என்று கூறி தாங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்கள்?
பூமியில் எப்பொழுதும் தங்கி வாசம் செய் என்ற ஆணை என்னை அமைதிப்படுத்தாது, அமைதி இழக்க செய்யும் ஜெகநாதா. எனக்கு தெரியும் கங்கா. நிலைமையை நன்கு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயம் நீ அமைதி கொள்வாய். காரணமே இல்லாத ஒரு செயலுக்கு எந்த காரணத்தையும் கற்பிக்காதீர்கள் ஜெகநாதா. பூமியில் எப்பொழுதும் வசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே என் மனம் மிகவும் நடுங்குகிறது. குற்றம் புரிந்தவர்கள் தான் நடுங்குவார்கள். ஜெகநாதா, அருள் கூர்ந்து தாங்கள் எனக்கு நான் செய்த குற்றத்தை கூறுங்கள். எதற்கு தண்டனையாக என்னை எப்பொழுதும் பூமியில் வாசம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? கங்கா, நீ புனிதமானவள். பூமிக்கு செல்வதை தண்டனையாக கருதாதே. பூமிக்கு சென்று அங்குள்ளவர்களின் சுகம் துக்கம் இவைகளில் பங்கு கொள்வது தண்டனை அல்ல, பரிசு. இப்பொழுதுதானே நீ என்னிடம் கூறினாய் நானும் பூமிக்கு செல்ல ஆவலாய் இருக்கிறேன் என்று. நிச்சயம் கூறினேன். ஆனால் இறை வடிவத்தில் எப்பொழுதும் தாங்களும் அங்கு வசிக்க மாட்டீர்கள். லட்சியம் நிறைவேறியவுடன் மறுபடியும் இங்கு திரும்பி வந்து விடுவீர்கள். திரும்பி வர வேண்டும் என்றால் நானும் தங்கள் ஆணையை ஏற்று செல்வேன். ஆனால் ஆனால் எப்பொழுதுமே காரணமில்லாமல் நீ இவ்வாறு அமைதியை இழக்கிறாய் கங்கா. அங்கு சென்று உனது செயல்கள் முடிந்த பிறகு நீ யோசிக்கும் முறையே திசை மாறிவிடும். தங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் கூறுங்கள். தாங்கள் கூறும் காரணம் என்ன? எதற்காக நான் பூமியில் சென்று வசிக்க வேண்டும்? கேள். ஒரு நாள் ராஜா சக்கரின் 1000 மைந்தர்கள் அஸ்வமேத யாக குதிரைக்கு பாதுகாப்பாக வெற்றி பயணமாக நாட்டை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவேந்திரன் அந்த குதிரையை திருடி கபில முனிவரின் ஆசிரமத்தில் கட்டிவிட்டான். இங்கு யாகத்தின் குதிரை எங்குமே காண முடியவில்லை. இது ஏதோ முனிவரின் ஆசிரமம் போல் தெரிகிறது. இங்கு குதிரை ஏன் வர வேண்டும்? இது ஆசிரமம் என்று நமக்கு தெரியும், குதிரைக்கு தெரியுமா? அது எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். சரி, வாருங்கள், வேறு இடத்தில் தேடலாம். வாருங்கள், வாருங்கள். அதோ முனிவர் அமர்ந்திருக்கின்றார், தியானத்தில் மூழ்கியிருக்கிறார். அவரிடம் போய் குதிரையை பற்றி கேட்கலாம். முனிவரே, தாங்கள் எங்கள் யாக குதிரையை கண்டீர்களா? முனிவரே, நாங்கள் சகரின் மைந்தர்கள். எங்கள் தந்தை மகாராஜா சகர் அஸ்வமேத யாகத்தை நடத்துகின்றார். அந்த குதிரைக்கு பாதுகாப்பாக எங்களை அனுப்பியுள்ளார். தாங்கள் அதை கண்டீர்களா? ரிஷிகள் இவ்வளவு கடுமையானவர்களா? இந்த முனிவர் நமது பேச்சையை கேட்கவில்லையே. இவர் நம்மை அவமதிக்கிறார். இவர் முனிவர் என்றால் நாமும் சகரின் மைந்தர்கள், நமக்கும் கௌரவம் இருக்கிறது. அது அங்கு பாருங்கள், அஸ்வமேத குதிரை. அப்படியா? இவர்தான் நம் குதிரையை கட்டி வைத்துள்ளாரா? இவர் முனிவர் அல்ல, திருடன், திருடன். இவர் கபடன், கபடன். இவன் திருடிவிட்டு இந்த கோலத்தில் அமர்ந்து நம்மை ஏமாற்றுகிறான். இவன் திருடன், திருடன், துரோகி. இந்த துஷ்டனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். தண்டனை கிடைக்க வேண்டும், 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 தண்டனை கிடைக்க வேண்டும். துஷ்டர்களே, என்னை தண்டிப்பீர்களா? உங்களை எரித்து சாம்பலாக்கி விடுகிறேன். கங்கா, எவ்வளவு துக்கமான விஷயம் இது. ராஜா சக்கர் தனது மைந்தர்களின் பாவம் களைய தபம் செய்ய முடிவு செய்தான். தனது பேரன் அஞ்சுமனுக்கு ஆணையிட்டான். அன்னை கங்கையானவள் பூமிக்கு வரும் வரை, மைந்தர்களின் பாவம் போகும் வரை செய்கின்ற தவத்தை தொடர கூறினான். ராஜா சகரிட்ட ஆணையா? ஆம், உன்னை வரவழைக்க சக்கர், அஞ்சுமன், ராஜா திலீபன் கடும் தவம் செய்து உயிரை மாய்த்து கொண்டனர். பாட்டனார் சொல்படி
முன்னோர்களின் பாவத்தை களைய பகீரதன் தனது கடினமான தவ முயற்சியை கைவிடவில்லை. சாபம் கிடைத்த அவர்களுடைய பாவம் போக இதுதான் ஒரே வழி. புரிந்தது ஜெகநாதா, புரிந்தது. பகீரதனின் முன்னோர்களின் பாவத்தை களைய நான் அங்கு செல்ல வேண்டும் அல்லவா? தீமை செய்தார்கள் அவர்கள், அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் எதற்காக தாங்களும் பகீரதனும் கபில முனிவரும் நான் பூமிக்கு சென்றால் தான் பாவம் போகும் என்று நினைத்து என்னை அனுப்புகிறீர்கள்? இதை விதியின் செயல் என்று கூறலாம். இதனால் அவர்களுடைய பாவம் போகும்தான். ஆனால் நான் என்ன செய்வேன்? நான் புனிதமாக சொர்க்கத்திலிருந்து செல்வேன், பாவத்தை சுமந்து கொண்டு திரும்புவேனா? நான் மறந்தே விட்டேன். தாங்கள் இங்கு என்னை திரும்பி வர வேண்டும் என்று கூறவே இல்லையே. உனது சக்தியையும் சாமர்த்தியத்தையும் இவ்வாறு குறைத்து மதிப்பிடாதே கங்கா. ஆகாயத்தில் உள்ளவர்கள் கங்கையின் புனிதத்தை கண்டு கொண்டுள்ள பெருமை பூமியில் பாவங்களை களைவதால் களங்கப்பட்டு குறைந்து விடுமா? புனிதம் குறைந்துதான் போய்விடும் ஜெகநாதா. ஒருவருக்கு உதவி செய்வதால் சக்தியும் பெருமையும் குறைந்து விடுமா? இல்லை கங்கா, இல்லை. யாராவது ஒருவருக்கு உதவி செய்வதால் சக்தியும் புனிதமும் குறைவதில்லை, அது இன்னமும் அதிகமாகிறது. நீயே முயற்சி செய்து பாரேன். தேவகணங்கள் எப்பொழுதும் இதைத்தான் செய்து வருகிறார்கள். தாங்கள் கூறுவது அனைத்தையும் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். பூமிக்கு சென்று பகீரதனின் முன்னோர்களை புனித நீராட்டி அவர்களின் பாவத்தை களைந்து திரும்பி வருவேன். தங்கள் ஆணையும் நிறைவேறும். ஆணையை சிரமேற்று செய்து முடித்தேன் என்ற பெயரும் எனக்கு கிட்டும். ஆனால் மற்றும் ஒரு முறை என்னை பூமியில் சென்று வசிக்கும்படி கூறாதீர்கள் ஜெகநாதா, கூறாதீர்கள். கங்கா, நீ இன்னும் உனது வடிவத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உனது கௌரவம் ஆகாயத்தில் வசிப்பதால் அல்ல, பூமியில் வசிப்பதால் பெருகும். நான் பூமியில் வாசம் செய்தால் பூமிக்கு நன்மை கிட்டுமா? எல்லா தேவகணங்களும் மற்றும் நானும் ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளோம். பூவுலகத்தில் இப்பொழுது தீயவைகளும் அரக்க குணமும் இவ்வாறு பெருகிக் கொண்டிருந்தால் பூமியில் வாழ்வதே கடினமாகிவிடும். அங்கு நற்குணங்களை நன்மைகளை பரப்பி பிரச்சாரம் செய்ய, பாவிகளுக்கு பிராயச்சித்தம் செய்ய வாய்ப்பு கொடுக்க வசதி தேவை. இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? பூலோகவாசிகள் கங்கையில் நீராடி புனிதமாவார்கள். பாவங்களை களைவாய், புதிய வாழ்வை கொடுப்பாய். பாவிகளின் பாவங்களை களைய என்னை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் ஸ்ரீஹரி? என்னை தவிர இங்கு வேறு தேவர்கள் இச்செயலை செய்ய முடியாதா? இல்லவே இல்லை, வேறு எவரும் செய்ய முடியாது. பாவத்தை களையும் சக்தி உன்னிடம் இருக்கிறது. இது வேறு எவரிடத்திலும் இல்லை. பகீரதனின் முன்னோர்களின் பாவத்தை களைவது ஒரு காரணம் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் மூல காரணம் பூமியை புனிதமாக்கி யுகயுகங்களாக பாவிகளின் மத்தியில் ஓடி பாவம் என்ற தீயை அணைக்க வேண்டும். அதனால் என்ன நடக்கும் ஜெகநாதா? உன்னுடைய இந்த புனிதமான நற்செயல் மிகப்பெரிய பேறு பெற்று பிரபலமாகும். ஜனங்கள் உன்னை கங்கை அன்னை என்று போற்றுவார்கள். அன்னை என்ற பேறு பெற்றவுடன் அன்பு கொண்ட குணங்களுடன் பாவி மனிதர்களின் பாவத்தை அகற்றிடுவாய். உனது இந்த செயலால் பூவுலகத்து மக்களால் 4 திசைகளிலும் எந்நேரமும் போற்றப்படுவாய். எனது ஆணையை ஏற்றுக்கொள் கங்கா, பூலோகத்திற்கு செல்வாய். பகீரதா, கங்கையை அழைத்திடு. கங்கை அன்னையே, கங்கை அன்னையே, கங்கை அன்னையே,
கேட்டாயா? உன்னுடைய பேச்சை கேட்டு சிவன் கோபமடைந்து கூக்குரல் இடுகிறார். 3 உலகும் ஸ்தம்பித்து விட்டது. இப்பொழுது அவரது சக்தியை தெரிந்து கொண்டாயா? இது பரமேஸ்வரனின் குரலா? ஆம். சிவனின் சக்தியை யாராலும் அளவிட முடியாது. அவரே சக்திதான். அப்படி என்றால் அவர் நிச்சயம் எனது வேகத்தை தாங்கிக் கொள்வார். நிச்சயம். பூலோகத்திற்கு நான் எப்பொழுது செல்ல வேண்டும்? சுபமான ஒரு நல்ல காரியத்திற்கு தாமதம் ஏன்? உடனே பூலோகத்தை நோக்கி செல்வாய் கங்கா. ஆணையிடுங்கள் ஸ்ரீஹரி. கங்கா! 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 உனது இந்த தீவிர வேகம் உனது கோபத்தை எடுத்து காட்டுகிறது கங்கா. இதை நீ கட்டுப்படுத்துவதே நல்லது. உனது வேகத்தின் சக்தியால் நீ லட்சியத்தை மறந்தாய். இனி எப்பொழுதுமே எனது ஜடைக்குள் அமர்ந்து கொண்டு இரு. கர்வம் போகும் வரை அங்கேயே காத்திரு. அது எவ்வாறு நடக்கும் சர்வேஸ்வரா? எனது கர்வம் போக வேண்டும் என்றால் நான் தங்கள் திருவடிகளில் விழுந்து வணங்க வேண்டும். சர்வேஸ்வரா, ஆனால் நானோ தங்கள் ஜடையில் அமர்ந்திருக்கிறேன். எனது கர்வம் அதிகரித்து விட்டது. ஏன் இவ்வாறு நடந்து விட்டது பரம்பொருளே? ஏன் இவ்வாறு நடந்து விட்டது? தாங்கள் கங்கை அன்னையை ஜடையில் முடிந்து கொண்டீர்களே, அதை பூமியில் ஓடவிடுங்கள் இறைவா, பூமியில் ஓடவிடுங்கள். இல்லை பகீரதா, இல்லை. கங்கையின் கர்வம் போகும் வரை இது நடக்காது. என்ன கர்வம் இறைவா? என்ன கர்வம்? நீ காணவில்லையா? கங்கை தன்னுடைய அதிக வேகத்தால் என்னையே அடித்துச் செல்ல நினைத்தாள். அவளுக்கு கர்வம். அவள் வேகத்தை உலகில் எவருமே கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்தாள். இவ்வாறு கர்வம் கொள்வதால் அது உலகிற்கு தீமையாக அமையும். இப்பொழுது கங்கையின் கர்வம் போக வேண்டியது மிக அவசியம். ஆயினும் தேவாதி தேவா, அன்னை கங்கை எந்த செயலை செய்து முடிக்க இந்த பூலோகத்திற்கு வந்தாளோ அது என்னவாகும் பரம்பொருளே? இந்த உலகிற்கு நன்மைகளையும் பல உதவிகளையும் எவ்வாறு செய்வாள் இறைவா? எவ்வாறு செய்வாள்? பகீரதா, நீ எப்பொழுதாவது கேட்டு பார்த்து அறிந்தாயா? அதிக கர்வம் கொண்ட ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்திருக்கிறாரா? கர்வம் கொள்ளாத ஒருவர்தான் இன்னொருவருக்கு நன்மையும் உதவியும் செய்வார். இது கங்கையால் முடியாது. அவள் கர்வம் கொண்டுள்ளாள். ஆயினும் தேவாதி தேவா, அன்னை கங்கை தங்கள் ஜடா முடியிலிருந்து வெளியில் வந்து ஓடாத வரை அவளது கர்வம் போய்விட்டது என்று நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது பரம்பொருளே? அதிக சர்ச்சைக்கு அவசியமில்லை பகீரதா. பரமேஸ்வரன் பகீரதனுடன் அதிகமாக சர்ச்சை செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் கங்கை கர்வம் கொண்டவள் என்று அவருக்கு தெரியும். அவளுடைய இந்த கர்வத்தை போக்க அவளை தனது ஜடையில் முடிந்து கொண்டார். உலக நன்மைக்காக இது மிக அவசியமாக இருந்தது. ஆனால் கங்கை அன்னை பூமிக்கு வராத காரணத்தால் பகீரதனைப் போலவே பிரம்மதேவனும் கலக்கமடைந்தார். பகீரதனின் முயற்சி வெற்றி பெறாததைக் கண்ட பிரம்மா இந்த பிரச்சனையை தீர்க்க நினைத்தார். அதற்காக ஸ்ரீஹரி விஷ்ணுவை காணச் சென்றார். என்ன தோன்றுகிறது? ஈசன் நான் கூறினால் ஏற்பாரா? கங்கையை விடுவிப்பாரா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஸ்ரீஹரி.
கங்கை தங்கள் பாதங்களிலிருந்து சென்று அதிக கர்வம் கொண்டு விட்டாள். ஆகையால் தான் சிவன் அவளை தன் ஜடையில் முடிந்து கொண்டார். தாங்கள் சிரிக்கிறீர்களே. தாங்கள் படைக்கும் நாயகன் உண்மைகளை அறிந்தவர். கர்வம் கொண்டவள் எவருக்கும் உதவி செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது. இருந்தும் கங்கையை பூலோகத்திற்கு அனுப்பினோம். பூலோகம் செல்லும் வரை கங்கைக்கு சிறிதளவு கூட கர்வம் ஏற்படவில்லை. ஆனால் சிவனின் ஜடையை சென்றடைந்த பிறகு அவள் கர்வம் கொண்டாள். என் திருவடிகளில் வசித்து வந்த கங்கா கர்வம் கொள்வாளா என்ன? அவள் செய்த தவறுக்காக இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இதைத்தான் நானும் அறிந்து கொண்டேன். அவளது செயல் எதுவும் இல்லை பிரம்மதேவா. என்னுடைய திருவடிகளில் இருந்து சென்ற பிறகு பூலோகத்தை சென்று அடைவதற்கு முன்பு சிவனின் ஜடையில் தங்குகின்ற பாக்கியத்தை அவள் முழுமையாக பெற ஆவலுற்றாள். அதனால் பூலோகவாசிகளுக்கு நன்மை கிடைக்கும். கங்காதரன், கங்கேஸ்வரன் என்று சிவனுக்கு பெயரளிப்பதற்காக அவள் ஆசைப்பட்டாள். அதற்காக கர்வம் கொண்டவள் போல் நடித்தாள். கர்வம் கொள்ளாதவர்கள்தான் நன்மை அளிக்க முடியும். தாங்கள் வெளியிட்டுள்ள இந்த உண்மை பரமேஸ்வரனுக்கு தெரியாதே. அவரிடம் செல்வோம். ஏய் சிவசங்கரா, ஏ பரம்பொருளே, எனக்கு வரமளித்தீர்கள், ஆசீர்வாதமும் அளித்தீர்கள். ஆனால் நான் தங்களுடைய கோபத்தால் மனம் கலங்கியுள்ளேன் இறைவா. என் மீது கருணை காட்டுங்கள் இறைவா, கருணை காட்டுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆச்சரியம், மாபெரும் ஆச்சரியம். கங்கை வந்தும் பலனேதும் இல்லை. நாராயண நாராயண. சொல் நாரதா, நீ இங்கு எதற்காக வந்தாய்? நானா? நான் பரமேஸ்வரனின் தரிசனத்தை காண வந்திருக்கிறேன். ஸ்ரீஹரி விஷ்ணு, தாங்களும் பிரம்மதேவனும் இங்கு எதற்காக வந்துள்ளீர்கள்? இதை தாங்களே அறிவீர்கள் பரமேஸ்வரனே. தாங்களிடம் வேண்டுகோளுடன் வந்துள்ளோம். பகீரத பிரயத்னத்தை வெற்றியடைய செய்து கங்கையை விடுவிக்க வேண்டும். அவள் விடுபட விரும்பவில்லை. அவள் நடிப்பில் என்னை மயக்கி என் ஜடையில் அமர்ந்து விட்டாள். ஆனால் அவள் ஸ்வர்க்கத்திலிருந்து தங்களுடைய ஜடையில் அமர்வதற்காக இங்கு வரவில்லை. தங்கள் திருவடிகளில் திருப்பி அழைத்துக் கொள்ளுங்களேன். இனி எதுவும் நடக்காது. பகீரதன், அவன் தந்தை, அவன் பாட்டனார் தவம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. தேவாதி தேவா, பாவிகளின் பாவத்தை போக்கும் செயலையும் கங்கைதான் செய்வாள். இந்த நிலையில் அவள் என் திருவடிகளிலும் இருக்க முடியாது, தங்கள் ஜடையிலும் இருக்க முடியாது. அவள் இப்பொழுது பூமியில் ஓடித்தான் ஆக வேண்டும். அருள் கூர்ந்து கங்கையை விடுவித்து விடுங்கள் சர்வேஸ்வரா. ஆம் சர்வேஸ்வரா, விடுவித்து விடுங்கள். அன்னை கங்கையின் தரிசனத்தை காண விடுங்களேன். கங்கையின் பாரத்திலிருந்து நானே விடுபட நினைக்கிறேன். எனது பாரத்திலிருந்து தாங்கள் எவ்வாறு விடுபடுவீர்கள் இறைவா? இந்த ஜகமே தங்களை கங்காதரன், கங்கேஸ்வரன் என்று எப்பொழுதும் அழைக்கும். பரம்பொருளின் பெயர்களின் எண்ணிக்கை குறைவாக இராது. இப்பொழுது ராஜா பகீரதன் அதை இன்னும் அதிகமாக்கி விட்டான். தங்கள் தரிசனம் கிடைக்கப் பெற்று நானும் என் முன்னோர்களும் பேறு பெற்றோம். அன்னையே, மிகவும் பேறு பெற்றோம். வாழ்க கங்கா. எதிர்காலத்திலும் பூலோகவாசிகளின் வாழ்வு நலமடையும். நாராயண நாராயண. கங்கா, பகீரதனுடன் சென்று அவனுடைய முன்னோர்களின் பாவத்தை போக்கு. பாவங்களை களைந்து பகீரத முயற்சியை வெற்றியடையச் செய். எதிர்காலத்தில் எந்த நாடகமும் ஆடாதே. சிவன் கங்கையை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டார் என்பார்கள். நான் உன்னை விடுவிக்கிறேன். வாழ்க அன்னை கங்கை, வாழ்க கங்கேஸ்வரன். பகவான் கங்காதரன் வாழ்க. உள்ள
கங்கா வந்தாள் பூமியை புனிதம் செய்ய. மக்களின் பாவத்தை போக்கியவர்க்கு பல நன்மைகள் அளித்திட. கங்கே ஜெய ஜெய கங்கே, ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே. பகிரதன் முன்னோர் முக்திக்காக ஸ்வர்க நதியாக வந்தாள். யுக யுகங்களாய் உலகில் ஓடி மாசை அவளும் களைந்தாள். அரகர் சக்தியை வளர விடாமல் அவனியில் கங்கை தடுத்தாள். அவனியில் கங்கை தடுத்தாள். ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே, ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே. முதலில் கோமுகத்தில் தோன்றி ஹரித்வாருக்கு வந்தாள். அகண்ட ஆராய் மாறி பிரியாகை அழகிய வடிவம் பெற்றாள். வாரணாசினம் கங்கையின் அழகால் காசி என்று ஆனதே. காசி என்று ஆனது. ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே, ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே. கங்கை அன்னையின் வேகத்தை கண்டு கடலும் மிகவும் பயந்ததே. இதன் வேகத்தை தாங்கிக் கொள்ள வேண்டுதல் ஏற்றார் ஈசனே. தன் தலையில் முடிந்து கொண்டு கங்காதரன் என ஆனார். கங்காதரன் என ஆனார். ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே, ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே. சிவஜடையில் உள்ள கங்கா வந்தாள் பூமியை புனிதம் செய்ய. சிவஜடையில் உள்ள கங்கா வந்தாள் பூமியை புனிதம் செய்ய. மக்களின் பாவத்தை போக்கியவர்க்கு பல நன்மைகள் அளித்திட. கங்கே ஜெய ஜெய கங்கே, ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே, ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே, ஹர ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அனைவரும் மகிழ்ச்சியுடன் உள்ளீர்களே. பூஜையினால் பக்தர்கள் மனமகிழ்வார்கள். இந்த நேரத்தில் தேவரிஷி வந்தால் மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகி விடுகிறது. தேவரிஷி இங்கு வந்த காரணத்தால் மகாதேவன் தியானத்திலிருந்து எழுந்து விடுவார். எழுந்திருந்தால் எங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும். இவரது தரிசனத்திற்காக காத்திருக்கிறோம். இவர் தரிசனம் கண்டு இங்குள்ள எங்கள் அனைவர் மனமும் உயர்வு பெறுகிறது. ஓம் நமச்சிவாய. பரமேஸ்வரன் வாழ்க. வா நாரதா, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? என்ன செய்தியை பற்றி நான் கூற? நாரதா,
முன்பெல்லாம் கொண்டு வந்தாயே, சொர்க்கலோக செய்தி, யமலோக செய்தி. நல்ல வேளை பாதாள லோகத்தை பற்றி கூறவில்லை. தங்களுடைய பேச்சு திறமையை மெச்ச வேண்டும். தாங்கள் அனைத்தும் உணர்ந்தவர், முக்காலம் அறிவீர்கள். மறைப்பதற்கு என்ன உள்ளது? பிரபு, தங்களுக்கு உண்மை தெரியாதா? ஸ்வர்க்கம் தாரகாசுரனுடைய வசம் உள்ளது. நமது தேவர்கள் இருப்பிடத்தை இழந்து அங்கும் இங்கும் அலைகின்றார்கள். பூலோகத்தை பற்றி கூட நான் கூறித்தான் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அங்குள்ளவர்கள் அனைவரும் ஒன்றைத்தான் கேட்கிறார்கள். துஷ்டன் தாரகாசுரன் எப்போது அழிவான்? நாரதா, என்னை அனைத்தும் அறிந்தவன் என்கிறாய். பிறகு இதை ஏன் என்னிடம் கூறுகிறாய்? ஏன் பலமுறை இந்த செய்தியை கூறுகிறாய்? அதன் காரணம் என்னவென்றால், இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு தருவீர்கள் என்ற நல்ல நம்பிக்கையில்தான். நான் மிகவும் தர்ம சங்கடத்தில் சிக்கியுள்ளேன். நான் எங்கு சென்றாலும் என்னிடம்தான் கேட்கிறார்கள். என்னாலோ பதில் கூற முடியவில்லை. தங்களிடம் வந்து விடுகிறேன். தாங்களும் இவ்வாறு கேட்கிறீர்கள். அங்கோ 3 உலக பிராணிகளும் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அன்னை சக்தியின் அடுத்த அவதாரம் எப்போது நிகழும்? நீ என்ன பதில் கூறினாய்? என்ன மறுபடியும் என்னிடமே கேட்கிறீர்கள்? பதில் என்னிடம் இருந்தால்தான் நான் கூறியிருப்பேனே. பதில் தங்களுக்குத்தான் தெரியும். பதில் தெரியாமல் தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். நாரதா, இவ்வாறு எப்படி நடக்கும்? ஒரு கேள்விக்கு பதில் என்னிடம் இருந்தால் அதை நீயும் அறிவாய். நீயும் தான் முக்காலம் உணர்ந்தவன் பிரம்மபுத்திரனே. முக்காலம் உணர்ந்ததால் மட்டும் என்ன ஆகும் பிரபு? நான் முக்கண்ணன் ஆக மாட்டேனே. நான் மூவுலக நாயகன் அல்லவே. நான் தாங்கள் அறிந்த பதிலை கூறிவிட்டால், தாங்கள் கோபம் கொண்டு ஒருவேளை நெற்றிக்கண்ணை திறந்து விட்டால், என்னுடைய நாராயண நாராயண என்ற சொல் தடைப்பட்டு விடுமே பிரபு. ஏன் சிரிக்கின்றீர்கள்? கூறத்தகாதது ஏதும் நான் கூறிவிட்டேனா? ஆம் நாரதா, நீ பேச்சை மாற்றுவதில் நிபுணன். இங்கு நாம் செய்தியை பற்றிதானே பேசினோம். ஆனால் சர்ச்சை திசை திரும்பி நெற்றிக்கண் வரை வந்து விட்டது. தங்களிடம் பயம் கொள்ளத்தானே வேண்டும். உண்மைக்கு புறம்பாக பேசாதே. என்னிடம் பயம் கொண்டவன் தினமும் என் பெயரை கூறிக்கொண்டு என்னிடமே வருவானா? நாராயண நாராயண, இப்பொழுது தாங்கள் பேச்சை மாற்றுகிறீர்கள் மகாதேவா. தாங்கள் இன்னும் எனக்கு கூறவில்லை, அன்னை சக்தி அடுத்த அவதாரம் எப்பொழுது எடுக்கப் போகிறாள்? நீ இமயம் வழியாக கையிலே வந்திருந்தால் உனக்கு நிச்சயம் உனது கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும். சிறிது எனது அறிவுக்கும் எட்டுகிறது. நான் இங்கிருந்து இமயம் செல்கிறேன். ஒருவேளை எல்லாம் புரிந்துவிடும். நாராயண நாராயண. தேவரிஷி, உங்கள் லட்சியம் நிறைவேறிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆம் நந்தி, தேவாதி தேவனுடைய அருளால் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்து விட்டது. இமாலயராஜனின் இல்லத்தில் மகள் பிறக்கப் போகின்றாள். பிறக்கப் போகின்றாளா? அது அன்னை சக்தியின் அவதாரம். வாழ்க அன்னை சக்தி வாழ்க! வாழ்க அன்னை சக்தி வாழ்க! வாழ்த்துக்கள் மகாராணி, வாழ்த்துக்கள். ஒளி மிகுந்த மகள் பிறந்திருக்கிறாள். மகாராணிக்கு மகள் பிறந்திருக்கிறாள். வாழ்த்துக்கள் மகாராணி. மகாராணிக்கு மகள் பிறந்திருக்கிறாள். மகாராஜாவிற்கு மகள் பிறந்திருக்கிறாள். மகாராஜா பெண்மகள் பிறந்துள்ளாள். மகாராஜாவிற்கு வாழ்த்துக்கள். மகாராஜா வாழ்த்துக்கள். மகாராஜா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகாராஜா. மைனாராணி, நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! எவ்வளவு அழகான மகளை பெற்றிருக்கிறோம். ஆம் சுவாமி, ஆனால் நான் இன்னும் இவளை சரியாக பார்க்க கூட இல்லை.
இவள் முகத்தை காண துடியாய் துடிக்கின்றேன். மைனாராணி, இவள் உனது மகள் அல்லவா? எப்பொழுது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் பார்த்து ரசி. நான் அமைச்சருக்கு இவள் பிறந்த நாளை கொண்டாட ஆணையிட்டு நமது நாட்டு மக்களையும் நமது சந்தோஷத்தில் பங்கேற்க வைக்கிறேன். மகனை பெற்றேன், மனநிறைவுடன் மகளையும் பெற்றேன். எவ்வளவு அழகான மகள்! இவளை பெற நான் என்னவெல்லாம் செய்தேன், எவ்வளவு விரதம் இருந்தேன், எவ்வளவு பூஜை செய்தேன். சதியை ஆராதித்தேன், அவள் வரமளித்தாள். அதன் பிறகு சக்தியை ஆராதித்தேன், அவளும் வரமளித்தாள். உனது வயிற்றில் உனது இல்லத்தில் பிறப்பேன் என்றாள். இன்று அது நிறைவேறியது. இன்று மகள் பிறந்தாள். இதோ என் முன்னே. நெடுநாள் கனவு நிறைவானது. அம்மா ஜெகதம்பா, வணங்குகிறேன். நான் உலகில் உன் புகழ் பரப்ப பிறந்துள்ளேன். நீ மிக சிரத்தையுடன் பக்தியினால் என்னை ஆராதித்தாய். நீ என்னை மகள் வடிவத்தில் பெற விரும்பி என்னிடம் வேண்டிக் கொண்டாய். உனது மன ஆசை நிறைவேறியது. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. மேனா, நீ இந்த உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டமான தாய். ஆம் மைனா, சாக்ஷாத் சக்தியே உனது வயிற்றில் பிறந்திருக்கிறாள். மா ஜெகதம்பா பிற்காலத்தில் சிவனின் துணைவியாகி இவ்வுலகில் பல திருவிளையாடல்களை நடத்துவாள். நாங்கள் அன்னையை தரிசிக்க உனக்கு இதை எடுத்து கூற உன்னை வாழ்த்த இங்கு வந்தோம். மைனாராணி, நீ என்னை ஆராதித்து பூஜை செய்தது, என்னை மகளாக பெற வேண்டியது, நானும் இங்கு மகளாக பிறந்தது, இது அனைத்தும் முன் எழுதியபடி நடந்து வருகிறது. நீயும் உனது மகள் வடிவத்தில், நானும் ஒரு கருவிகள்தான். நானும் பிரம்மா விஷ்ணுவும் உனது மகளாக பிறந்தது யார் என்ற உண்மையை உன்னிடம் கூறிவிட்டோம். இவை அனைத்தும் உன் மனதில் உள்ள பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கி வைப்பதற்காக கூறப்பட்டது. என்னை நீ மகளாக பெற்றதால் சிறிதளவும் கர்வம் அடைந்து விடக்கூடாது. அதற்காக உனக்கு மகளாக பிறந்தது யார் என்ற உண்மையை மறக்க வேண்டும். நீ ஒரு சாதாரண தாய் போலவும் நான் ஒரு சாதாரண பெண்ணை போலவும் நடக்க வேண்டும். இதில்தான் உனக்கும் இந்த உலகிற்கும் நன்மை உள்ளது. அம்மா ஜெகதம்பா, தாங்கள் வாழ்க.
என் செல்வனே, நாட்கள் பல பல வந்து செல்லுமே, நாட்கள் பல பல வந்து செல்லுமே, ஆனால் இந்நாள் பொன்னாளே. நாட்கள் பல பல வந்து செல்லுமே, ஆனால் இந்நாள் பொன்னாளே. மலைராஜன் இல்லத்தில் மலைமகள் பிறந்தாள், தென்றல் வந்து வாழ்த்து சொன்னதே. தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது, தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது. அதுவே சலசலப்பு புதிது, சுரமும் லயமும் இம்முறை புதிது. சலங்கயம் அதுவே சலசலப்பு புதிது, சுரமும் லயமும் இம்முறை புதிது. ஜோதி வடிவம் கொண்டு பிறந்தாள், தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது. தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது, தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது. சூரியதேவனும் மிகவும் மகிழ்ந்தான், சந்திரதேவனும் மெல்ல சிரித்தான். மக்கள் எல்லாம் ஆனந்தம் அடைந்தனர், மங்கள கீதம் அனைவரும் பாடினர். மக்கள் எல்லாம் ஆனந்தம் அடைந்தனர், மங்கள கீதம் அனைவரும் பாடினர். அவனியில் அழகிய மலைமகள் பிறந்தாள், தென்றல் வந்து வாழ்த்து சொன்னதே. தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது, தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது. திசையிலும் மகிழ்ச்சி வெள்ளம், எல்லா இடத்திலும் ஆனந்த உற்சவம். எல்லா திசையிலும் மகிழ்ச்சி வெள்ளம், எல்லா இடத்திலும் ஆனந்த உற்சவம். உலகம் புதிய பரிசை அடைந்தது, தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது. தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது, தென்றல் வந்து வாழ்த்து சொன்னது, தென்றல் வாழ்த்து சொன்னது. நாட்கள் பல பல வந்து செல்லுமே, ஆனால் இந்நாள் பொன்னாளே. மலைராஜன் இல்லத்தில் மலைமகள் பிறந்தாள்,
வந்து வாழ்த்து சொன்னது பெண்கள் வாழ்த்து சொன்னது பெண்கள் வந்து வாழ்த்து சொன்னது பெண்கள் வாழ்த்து சொன்னது பெண்கள் வந்து வாழ்த்து சொன்னது பெண்கள் வாழ்த்து சொன்னது பெண்கள் வந்து வாழ்த்து சொன்னது பெண்கள் வாழ்த்து சொன்னது நாராயண ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. வாழ்த்துக்கள் இமாலயராஜனே, வாழ்த்துக்கள். மகள் பிறந்திருக்கிறாள் என கேள்விப்பட்டேன். அவள் மிகவும் பாக்கியசாலி. பாக்கியத்தை பற்றி எதிர்காலம்தான் கூறும். அவள் பிறந்தவுடனே ஒன்று நடந்திருக்கிறது. சுற்றுப்புற சூழல்களில் ஒரு புதிய அழகு மிளிர்கிறது. மனம் மகிழ்கிறது, உடலோ ஆடுகிறது. அதாவது நற்குணங்கள் அனைத்தும் நிறைந்துள்ளன. தாங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். இமாலயராஜனே, நான் இங்கு வந்தது நிர்ணயம் செய்ய அல்ல, தரிசனம் காண வந்திருக்கிறேன். தரிசனமா? யாருடைய தரிசனம்? தங்களுடைய மகளைத்தான். வேறு யாரை? தேவரிஷி விளையாடுகிறீர்களா? எப்பொழுதுமே தாங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள். தாங்கள் பிரம்மதேவன் மைந்தனாக இருந்தும் ஒரு மானிட பெண்ணின் தரிசனம் வேண்டும் என்கிறீர்கள். இது என்ன விளையாட்டு? தங்களது ஆசீர்வாதத்தால் நான் பெற்ற மகளுக்கு புண்ணியம் கிடைக்கும் என நினைத்தேன். தாங்கள் ஏன் இவ்வாறு யோசிக்கிறீர்கள் இமாலயராஜனே? தங்களது மகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாராயண நாராயண. தேவரிஷி, தாங்கள் எங்கள் நலம் நாடுபவர், நன்மை செய்ய நினைப்பவர். இங்கு வாழ்த்து வந்துள்ளீர்கள், பெண்ணை ஆசீர்வதிக்க மாட்டீர்களா தேவரிஷி? யார் நன்மை செய்ய நினைப்பவர், யாருக்கு யார் ஆசீர்வாதம் செய்ய தகுதி உள்ளவர், இவைகளை பற்றி எதிர்காலம்தான் நிர்ணயிக்கும். நீங்களும் நிர்ணயத்தை பற்றி பேசுகிறீர்கள். நாராயண நாராயண. இந்த விஷயமே மாயைகள் நிறைந்துள்ளதுதான் இமாலயராஜனே. சரி தேவரிஷி, வாருங்கள், குழந்தையை ஆசீர்வதியுங்கள். ராஜனே, நான் ஆசீர்வாதம் வழங்க அல்ல, பெற வந்திருக்கின்றேன். தங்களுக்கு தெரியாதா? ஜகத்தில் உள்ள பெண்கள் அன்னை ஜெகதம்பாவின் வடிவம். தாங்கள் கூறுவது அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் கூறுவது போலவே வேண்டிக் கொள்கிறேன். வருகை தந்து ஜெகதம்பாவின் தரிசனத்தை காணுங்கள். நமது பழக்கங்கள் இதைத்தான் கூறுகின்றன. வாருங்கள், அன்னை ஜெகதம்பாவின் தரிசனத்தை காண்போம். வாருங்கள். நாராயண நாராயண. வாருங்கள் தேவரிஷி, வணங்குகிறேன், வாழ்த்துங்கள். நீடூழி வாழ்க. எனது பெண்ணை ஆசீர்வதிக்க வந்துள்ளீர்களா? இல்லை ராணி, இல்லை. நான் வாழ்த்து கூற வந்திருக்கின்றேன். வாழ்த்துடன் கூடவே ஆசீர்வாதமும் செய்யுங்கள். நாராயண நாராயண. நான் தங்களிடம் அந்த உண்மையை எவ்வாறு கூறுவது என்றுதான் தெரியவில்லை. எந்த உண்மை தேவரிஷி? இந்த உலகத்தில் நிறைந்திருக்கும் உண்மையை, நடக்கப் போகும் உண்மையை. ஆஹா, எவ்வளவு அழகான பெண் இவள். இவளது வடிவம்தான் எவ்வளவு அழகானது, எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு ஒளி மிகுந்தது. அற்புதம். எங்கு சென்று விட்டாள்? நீடூழி வாழ்க. நாரதா, இந்த பெண் சக்தி வடிவம்தான். இந்த உண்மையை நீ அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறாய். எச்சரிக்கை தேவை. இதனால் எக்காரணத்திற்காக நான் அவதரித்திருக்கிறேனோ அது எதிர்காலத்தில் நிறைவேறாது. இமாலயராஜனுக்கும் மைனாராணிக்கும் இந்த உண்மையை பற்றி தெரியவே கூடாது. அவர்கள் சாதாரண பெற்றோர்களாகவே இருக்கட்டும். தாங்கள் இட்ட ஆணை.
தேவரிஷி, யாருடன் பேசினீர்கள்? தேவரிஷி நாரதர் தேவியிடம் பேசியதாக தெரிந்ததே. ராஜனே, இந்த புண்ணிய பூமியில் பெண்களை தேவி வடிவமாக மதிக்கின்றார்கள். உண்மைதான். ஆனால் தேவரிஷி, இந்த சிறிய பெண் பேச முடியாதே. ஆனால் என்னால் பேச முடியுமே. பெரியவர்கள் குழந்தையுடன் கொஞ்சி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். குழந்தைகளும் அதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கும். பெரியவர்களும் அந்த காட்சியை கண்டு மிகவும் மனம் மகிழ்வார்கள். இப்பொழுது நானும் அதைத்தான் செய்தேன். தாங்கள் கூறுவது தங்களுக்குத்தான் புரியும். அது அன்னை ஜெகதம்பாவிற்கும் தெரியும். மகாராஜா, மகாராணி, எனக்கு உத்தரவு கொடுங்கள். நாராயண நாராயண. வந்தனா, எவ்வளவு அழகான மகள். தேவரிஷி கூறியது உண்மைதான். நமது மகள் சாட்சாத் தேவியின் வடிவம். தேவியானவள் வளர்ந்து விட்டால் இவளுக்கு வரணும் தேவனாகத்தானே இருக்க வேண்டும். அட, இப்பொழுதுதானே மகள் பிறந்துள்ளாள். அதற்குள் திருமணத்தை பற்றிய கவலையா? மைனா தேவி, மகளை பெற்றவுடனே தந்தைக்கு கவலைகள் தாமாகவே வந்துவிடும். கவலை கொள்ளாதீர்கள். இறைவனின் அருளால் எல்லாம் நன்மையாக நடக்கும். இறைவனின் அருளால் நன்மைகள் நடக்கும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு மகாராணி மைனாதேவி அதிக மகிழ்ச்சியாக இருந்தாள். அன்னை ஜெகதம்பாவானவள் மைனாராணியின் வயிற்றில் பிறந்து பல மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டாள். ஆனால் தேவராஜன் இந்திரன் தனது தேவர்களுடன் இருப்பிடத்தை இழந்து பயந்து கொண்டும் கவலை கொண்டும் அலைந்து கொண்டிருந்தான். இனி என்ன ஆகும் தேவராஜா? வாயுதேவா, நடக்கப் போவது என்ன என்று எனக்கு தெரிந்திருந்தால் இன்று நாம் இவ்வாறு அலைந்து கொண்டிருப்போமா? தாரகாசுரனின் அட்டகாசம் தினமும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சொர்க்கத்தை ஏற்கனவே நாம் இழந்து விட்டோம். இனி நாம் எந்த இடத்திலுமே தங்க முடியாது. வருணதேவன் கூறுவது சரி. நாம் எங்கெங்கு செல்கிறோமோ அங்கு தாரகாசுரனின் படை வருகிறது. நமது நிலைமை மோசமாகிவிட்டது தேவா. வாயுதேவன் கூறியது போல் நிலைமை மோசம்தான். இதைத் தவிர வேறு சில துன்பங்களும் உள்ளன. அது என்ன வருணதேவா? தாரகாசுரனின் பயத்தால் ஸ்வர்க்கத்தில் உள்ள அப்சரசுகள் எங்கோ சென்று மறைந்து விட்டார்கள். ஆனால் தாரகாசுரனோ தேவர்கள்தான் அவர்களை மறைத்து விட்டார்கள் என நினைக்கிறான். இதனால் இன்னும் கோபம் கொண்டு தேவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறான். இது ஒரு காரணமா? அப்சரசுகள் எங்கிருந்தாலும், இல்லை நாமே மறைத்து வைத்தாலும், இதற்கும் தாரகாசுரன் கோபத்திற்கும் என்ன சம்பந்தம்? இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. தாரகாசுரன் சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவிக்க நினைக்கிறான். அப்சரஸ்களின் மீது மோகம் கொண்டுள்ளான், ஆசை வைத்துள்ளான். அவர்கள் கிடைக்காத காரணத்தால் அவன் கோபம் கொண்டுள்ளான். கோபத்தின் காரணத்தால் அரக்கர்களை நமக்கு எதிராக தூண்டி விடுகிறான். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. தேவராஜா, நாராயணனின் சொல்லை கேட்ட இந்த நிலைமை என்றால் தாரகாசுரனின் பெயரை கேட்டால் நீ என்ன ஆவாய்? தேவரிஷி, எது சத்தியமோ அது வெளிவந்து விட்டது. அதை யாரும் மறைக்க முடியாது. விதியின் செயலால், துர்பாக்கியத்தால், பயத்தினால் இவ்வாறு உள்ளோம். தேவராஜா, ஒரே விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவது, கேள்வி கேட்பது, பதில் கூறுவது மனதில் உள்ள அமைதியை அகற்றிவிடும். தாங்கள் கூறுவது என்ன தேவரிஷி? அது எப்போதும் கூறுவதுதான். இதை நான் கூறவில்லை. இது விதியின் செயல், இயற்கையின் நியதி. தாங்கள் கூறியதை விளக்குங்கள் தேவரிஷி. பல முறை கூறிவிட்டேன். அதன் பலன் தேவர்களுக்கு கிடைக்கவில்லை, உலகிற்கும் இல்லை. சுற்றி விளைக்காதீர்கள் தேவரிஷி, தெளிவாக கூறுங்கள்.
தேவர்களுக்கு இப்பொழுது இருக்கும் இந்த துன்பத்தின் மூல காரணம் புதிது அல்ல. பிறகு தேவர்கள் மூலமாக மனித இனத்திற்கு எப்பொழுதுமே ஒரு பாடம் கிடைத்து வந்தது. செய்வினைக்கு பலன் நிச்சயம். நற்செயலுக்கு நல்ல பலன், தீய செயலுக்கு கெட்ட பலன். புரிந்து கொண்டேன் தேவரிஷி. இன்று எங்களுக்கு கிடைத்த துன்பத்திற்கு மூல காரணம் நாங்கள் செய்த தீமைதான். ஆயினும் இந்த விஷயத்தில் எனது தவறை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டேன். தேவரிஷி, தாங்கள் அருள் கூர்ந்து எங்கள் துன்பத்தை போக்கும் வழியை எங்களுக்கு கூறுங்கள். வழியா? நாராயண நாராயண. நான் கூறுவதால் என்ன நடக்கப் போகிறது? அந்த வழியை இயற்கை ஏற்கனவே செய்துவிட்டது. என்ன செய்துவிட்டதா? எப்படி நடந்தது? எப்போது? எங்கு நடந்தது? கூறுங்கள் தேவரிஷி. அமைதி தேவர்களே, அமைதி. இந்த செய்தி உங்கள் அனைவரையும் அமைதிப்படுத்தும் என எனக்கு தெரியும். சக்தி அன்னையிடம் நாம் பெண்ணாக அவதரிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தோம் அல்லவா? அவளும் பிறந்து விட்டாள். எங்கே? இமாலய ராஜ்யத்தில் மைனாராணியின் வயிற்றில் மகளாக பிறந்திருக்கிறாள். தேவரிஷி, நாம் இமாலய ராஜமாளிகைக்கு சென்று அவர் மகளை தரிசிக்கத்தான் வேண்டும். நாம் அவருக்கு வாழ்த்து கூற வேண்டும். நாம் அங்கு விரைவில் செல்ல வேண்டும். ஆம், அன்னை சக்தியை தரிசிக்க தாமதமேன்? தேவகணங்களே, தவறுக்கு மேல் தவறாக செய்தால் இந்த துன்பமும் வேதனையும் நீங்க எவ்வாறு வழி கிடைக்கும்? இனியும் என்ன தேவரிஷி? நீங்கள் அனைவரும் இமாலய ராஜனிடத்தில் வாழ்த்து கூற சென்றீர்கள் என்றால் அந்த தாரகாசுரனின் அரக்கர்கள் உங்களை பின்தொடர மாட்டார்களா? அன்னை சக்தி அவதரித்த ரகசியத்தையும் அரக்கர்கள் அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுவார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவரிஷி? நேரம் வர தைரியத்துடன் காத்திருங்கள். நாம் வழிபடும் ஜெகதம்பாவும் இதை விரும்பவில்லை. இமாலய ராஜனும் மைனா ராணியும் சக்தியின் பெற்றோர்கள் என்று அறியக்கூடாது. அப்படி இருந்தால் அவளுக்கு பெற்றோர்களின் பாசம் கிடைக்காமல் போய்விடும். ஆகையால் அன்னை சக்தி அதற்காக அனுமதிக்கும் வரை காத்திருங்கள். நேரம் வரும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவளும் உங்கள் முன் தோன்றுவாள். ஆம், இதுதான் சிறந்தது தேவரிஷி. அந்த நேரத்திற்காக காத்திருப்போம் தேவரிஷி. நீங்கள் அனைவரும் காத்திருத்தல் அவசியம் வாயு தேவா. அதுதான் சாலச் சிறந்தது. நாராயண நாராயண. இமாலய ராஜனுக்கு சக்தியானவள் மகளாக பிறந்த பிறகு பகவான் சிவனுடைய மனம் ஒரு சிறப்பான உணர்வுடன் நிறைந்திருந்தது. அதைப் போன்ற உணர்வு இதற்கு முன் ஒரு யோகியின் மனதில் தோன்றியதில்லை. தேவர்கள் தாரகாசுரனின் வதத்திற்காக சிவனின் மனதில் ஒரு குடும்பம் அமைக்கும் உணர்வை எழுப்ப திட்டமிட்டனர். ஆனால் அனைத்தும் அறிந்த சிவன் இதற்கு தயாராக இல்லை. தேவர்களின் வேண்டுதலின் பேரில் சக்தி பெண்ணாக அவதரித்து விட்டாள். ஆனால் சிவனின் அனுமதியும் உதவியும் இல்லாததால் அந்த செயல் நிறைவேறவில்லை. உலக நன்மைக்காக தாரகாசுரன் அழிவது மிக அவசியம். அதற்காக சிவனின் மனதில் சம்சாரியாகும் எண்ணம் எழ வேண்டும். சிவன் உலக நன்மைக்கு தயாராக இருந்தார். ஆனால் இதற்கு அவரது யோக நிலை தடையாக இருந்தது. அந்த நிலையில் சிவனின் நெற்றியில் ஒரு பொட்டு தோன்றியது. அது நிலத்தில் விழுந்து ஒரு குழந்தையாக மாறியது. கையிலே ஆடுகிறது. கையில் பூகம்பமா? வாருங்கள், வா சுவாமியை சரணடைவோம்.
இந்த குழந்தை யார்? இவன் செவ்வாய், என் மகன். தாங்கள் யார் தேவி? அட, நான் என்னை பற்றி கூற வேண்டுமா? நான் தான் பூமாதேவி. பூமி, உங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். செவ்வாயே, என் மகனே, என் செல்வமே. தேவாதி தேவா, சர்வசக்திமானே தேவா, பல யுகங்களாக என் மனது மகனை பெறுவதற்காக ஆவலாய் இருந்தது. நான் இந்நாளுக்காக தான் காத்திருந்தேன். நான் செவ்வாயை மகனாக பெற்று பெருமை அடைய நினைத்தேன். தாங்கள் எனக்கு மகனை அளித்து மாபெரும் உதவி செய்துள்ளீர்கள். பொறுமையின் வடிவமாக இருக்கும் பூமாதேவியே, என்னுடைய நெற்றி போட்டிலிருந்து தோன்றிய இந்த மண்ணின் மைந்தன் செவ்வாய் என்று பிரபலமடைவான். இவன் அனைத்து பிராணிகளுக்கும் நன்மை அளிப்பான். எனக்கிடும் கட்டளை என்ன இறைவா? இந்த குழந்தையை மிகவும் பாசத்துடன் வளர்த்துவா. நிச்சயம் செய்வேன் தேவாதி தேவனே. நான் தாய் என்ற கடமையை முழுமையாக செய்வேன். இதற்கு மேலும் எனக்கு என்ன கட்டளை தேவனே? தக்க தருணம் வரும்பொழுது எல்லாம் தெரியும். ஓம் நமச்சிவாய. தூங்கு செல்வமே, தூங்கு. தூங்குடா என் செல்லமே. தூங்கு தூங்கு தூங்குடா, தூங்கு. என் கண்ணில்ல தூங்குமா, தூங்கு தூங்கு. செவ்வாய் என் மகன், செல்ல பிள்ளை செவ்வாய், செல்ல பிள்ளை செவ்வாய். நமச்சிவாய், ஓம் 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 நமச்சிவாய். செவ்வாய், மங்களா, செவ்வாய், கண்ணத்திர, நான் உனக்காக பழம் கொண்டு வந்துள்ளேன். நீயோ? செவ்வாய், கேளு செவ்வாய். பிறர் தியானத்தை கலைப்பது தவறல்லவா அம்மா? பிள்ளை அன்னையின் பாசமுள்ள இதயத்தை இவ்வாறு காயப்படுத்துவது தகுமா செவ்வாய்? இவ்வாறு கேள்வி கேட்டு அன்னையிடம் விவாதம் செய்யாதே. நான் கூறினேன் இல்லையா, இந்த பருவத்தில் நீ விளையாடி நன்றாக உண்ண வேண்டும். அன்னையே, எனக்கு உண்ணுவதிலும் விளையாடுவதிலும் சற்றும் விருப்பமில்லை. மகனே, இந்த வயதில் நீ ஓடி விளையாட வேண்டும். நீ குழந்தை, நான் அன்னை. நீ விளையாடுவதை பார்க்க வேண்டும் அல்லவா? மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? இல்லை, நான் சிவனின் நாமத்தை கூற வேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண நாராயண, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. வாருங்கள் தேவரிஷி, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். இறைவன் தங்கள் ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற வேண்டும். உனது இந்த கண்ணீரை கண்டு உனது மனநிலைமை நன்றாக புரிகிறது தேவி. துக்கம் உள்ளே அடைந்து கிடக்க மனம் என்ற இடம் போதவில்லை தேவரிஷி. அதனால் தான் அது வெளிவருகிறது. துக்கத்தின் காரணம்தான் என்னவோ? தேவரிஷி, துக்கம் அடைந்தவர் அதை போக்கும் வழியைத்தான் கேட்பார்கள். அதன் காரணம் தங்களுக்குத்தான் தெரியுமே. உன்னை தவிர உனது குடும்பத்தில் உன்னுடைய மகன் செவ்வாய் உள்ளான். என்னை கேட்டால் உனது துன்பத்திற்கு காரணம் அவன்தான் என்று நான் கூறுவேன். தாங்கள் கூறுவது உண்மைதான் தேவரிஷி. செவ்வாய் மிகவும் சிறியவன். இந்த சிறு வயதில் நல்லது கெட்டது அவனுக்கு சரியாக தெரியாது. தாங்கள் நினைப்பது போல
ஒன்றும் தெரியாதவன் அல்ல. தேவி, சிறுவர்களுடைய மனதில் அறியாமை இருப்பது என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் எனக்கு இதைப்போல் அதைப்போல் என்பதுதான் தெரியவில்லை. தேவரிஷி, விளையாடுவதுதான் தங்கள் குணமாயிற்றே. ஆனால் இந்நேரத்தில் நான் மனமுடைந்து இருக்கிறேன். தேவி, நீ துக்கமாக இருக்கிறாய் என்று மிக நன்றாக தெரியும். ஆனால் உனது துக்கம்தான் என்ன? விளக்கி கூறேன். ஒரு அன்னைக்கு இதைவிட பெரிய துக்கம் வேறு என்ன இருக்க முடியும்? அவளது மகனே அவளுடைய தாய் பாசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவளை அம்மா என்று அழைக்கவில்லை. அவளுக்கு அம்மா என்ற அந்த அந்தஸ்தை அளிக்கவில்லை. அவன் ஒரு மகன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நீயோ பூமாதேவி, உலகிற்கு தேவி. உலகில் உள்ள ஆண் பெண்கள், பிராணிகள், ஜீவ ஜந்துக்கள் அனைத்துமே உனது மடியில் இருந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீ பூமாதேவியாக இருந்தும் ஒரு சிறு குழந்தைக்காக இவ்வாறு அழுது கொண்டிருக்கின்றாயே. நாராயண நாராயண, நீ அவனிடம் மிகவும் அநியாயமாக நடந்து கொள்கின்றாய். அவ்வாறு நான் நடக்கவில்லை. அவன்தான் என்னிடம் அவ்வாறெல்லாம் நடக்கிறான். அவன் வாயால் என்னை அம்மாவென்று அழைப்பதை கேட்க நான் துடிக்கிறேன். சிவன் அருளினால் பிறந்து எனக்கு கிடைத்த இந்த மகன் இன்று வரை தனது அன்னையிடம் பாசமாக இல்லை. தேவி, உன் மனது மிக பெரியது. அந்த சிறியவனின் செயலை கண்டு ஏன் அழுகின்றாய்? நீ பகவான் சிவனின் அருளை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் உனக்கு மகனை அளித்து செவ்வாய்க்கு பெருமையை அளித்துள்ளார். செவ்வாய் உனது மகன், நீ அவனது அன்னை. இந்த உண்மை அனைவருக்கும் தெரியும். இந்த உண்மையை அறிந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இயற்கையின் நியதியை அறிந்து பொறுமையாகவும் தைரியமாகவும் இரு. நாராயண நாராயண நாராயண, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. செவ்வாயின் சிவ ஆராதனையினால் பூமாதேவி அதிக வருத்தமும் கவலையும் கொண்டாள். சிவனிலிருந்து தோன்றிய அந்த குழந்தை சிவபக்தியில் மூழ்கி இருப்பது இயல்புதான். மகாராணி மைனாவதியின் நிலையும் இதுதான். அவளும் பார்வதியின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தாள். காரணம் என்னவென்றால், பார்வதியின் பிறப்பும் சக்தியை நோக்கி கடுமையான தவம் புரிந்ததால் தான் நடந்தது. பார்வதி, பார்வதி. பார்வதியை அழைக்கிறாயா? எங்க சென்றாலோ தெரியவில்லை. தனது அறையிலும் இல்லை. மகாராணி பார்வதியை அழைப்பதை பார்த்தால் அவளை குழந்தை போல் நீ நினைக்கிறாய் என்று தோன்றுகிறது. நீ அவளை காலையிலிருந்து காணவில்லையா? தாங்கள் தந்தை தானே, தாய்ப்பாசம் பற்றி தெரியாது. எனக்கு நன்றாக தெரியும் மகாராணி. இறைவன் மனமும் அதோடு அறிவையும் கொடுத்திருக்கிறான். அறிவுடன் யோசித்தால் தெரியும் மகாராணி. இச்சமயம் பார்வதி குலகுரு கரகரிஷியிடம் பாடம் கற்கிறாள். ஆமாம், இதை பற்றி மறந்தே விட்டேனே. பார்வதி பாடம் கற்கிறாள். குலகுருவானவர் பாடம் கற்பிக்கிறார். நினைவு வந்து விட்டதா? குருவே, அனைவரும் ஓம் என்று ஜபிக்கிறார்களே. ஓம் எங்கும் நிறைந்துள்ளது. எங்கும் நிறைந்துள்ளது என்றால்? எல்லா இடத்திலும் அது இருக்கின்றது. நான் ஓம் என்ற மந்திரத்தை எங்கும் பார்த்ததில்லை, அதை கேட்டதும் இல்லையே. ஓம் காணுகின்ற பொருள் அல்ல, புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. சக்தி? அந்த சக்தியை எவ்வாறு அறிந்து கொள்வது? பிராணி பிறந்து அது இறக்கும் வரை ஓம் என்ற சக்தி அதனுடன் இருந்து கொண்டே இருக்கும். என்னுடனும் கூடவா? ஆம். தங்களுடனுமா? ஆம். ஆனால் குருதேவரே, அந்த சக்தியின் உணர்வை நான் அறிந்ததில்லையே. எவர் இதை நம்புகிறாரோ அவருக்கு இது நிச்சயம் கிட்டும். இந்த ஓம் நம்ப முடியாதவர்களையும் விட்டு விலகுவதில்லை. ஆனால் குருதேவரே,
ஒரு ஜீவன் குழந்தையாக முதல் ஓசையை எழுப்பும்போது அது ஆ உ மா என்று கூறும். ஆ உ மா இணைந்து ஓம் ஆகின்றது. ஒரு ஜீவன் மரணத்திற்கு முன்பு அதனுடைய நிலையில் மிகவும் துக்கத்துடன் கூறுவது என்னவென்றால் ஆ உ மா. அதாவது ஆ உ மா இணைந்து ஓம் கிடைக்கின்றது. இதனால் தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஓம் உடன் இருக்கின்றது. இந்த ஓம் தான் எங்கும் நிறைந்துள்ளது. பார்வதி, ஓம் எங்கும் நிறைந்துள்ளது என்று நீ புரிந்து கொண்டாயா? ஆம் குருவே, ஓம் எங்கும் நிறைந்துள்ளது. ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். செவ்வாய், சிவாய், மகனே செவ்வாய், ஓம் நம சிவாய், ஓம் நம உணவை அருந்து. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இவனுக்கு தனது சிவ ஆராதனையிலிருந்து நேரம் கிடைக்கவில்லை. எவ்வாறு உணவு உண்பான்? ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். நில் பார்வதி, நில். பார்வதி, என்னை உன்னால் பிடிக்க முடியாது. பார்வதி, விழுந்து விடுவாய். சொல்வதை கேள் பார்வதி. ஓம்காரத்திற்கு வடிவம் இல்லை. ஓம்காரமே பரபிரம்மம். ஓம்காரமே ஜகத்திற்கு நலனை தரும். ஓம்காரம் எங்கும் நிறைந்துள்ளது. ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். ஓம் நமச்சிவாயா என்ற ஜபமும் ஓம் என்ற நாதமும் மட்டுமே பிராணிகளிடம் உள்ள கோபம், ஆசை, வெறுப்பு, மோகம் இவற்றை அகற்றி பக்தி வழியை காட்டும். ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நம. செவ்வாய், மகனே செவ்வாய், நேற்றையிலிருந்து நீ ஒன்றுமே உண்ணவில்லை. இந்த பழத்தை எடுத்துக்கொள். அன்னையே, நான் பலமுறை கூறிவிட்டேன், எனக்கு உணவில் விருப்பம் இல்லை. ஆம் ஆம், எனக்கு தெரியும். உனக்கு சிவ ஆராதனையில் தான் விருப்பம். இதனால் உனக்கு என்ன கிடைத்தது? ஆம் அன்னையே, நான் சிறுவயது முதல் சிவனை ஆராதித்து வருகிறேன். ஆனால் சிவபெருமான் என் பிரார்த்தனையை ஏற்கவில்லை. என்னிடம்தான் குறை உள்ளது. ஆம், குறை உள்ளது. குறையா? என்ன குறை அம்மா? இந்த உலகில் அன்னையை மகிழ்விக்காத ஒருவனால் இறைவனை மகிழ வைக்க முடியுமா? சொல் மகனே. இறைவனை மகிழ்விப்பதற்கு முன்பு அன்னையை மகிழ்விக்க வேண்டுமா என்ன? அம்மாவை அம்மா என்று அழைக்க கற்காமல் மகாதேவன் என்பதை கற்க முடியுமா மகனே? உண்மைதானே? அன்னையின் ஆசீர்வாதம் இல்லாமல் இறைவனின் ஆசீர்வாதத்தை எவ்வாறு பெற முடியும்?
அன்னை மகிழாமல் எம்பெருமான் மகிழ்வாரா? அன்னையே, என்னை கண்டு மகிழ்ச்சி இல்லையா? என்ன கூறுகிறாய் மகனே? ஒரு அன்னை தன் மகனை கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டாளா? அடைவாள்தான். ஆனால் பல அன்னைகள் தன் மகனிடம் பேசுவதும் இல்லை. அன்னையர் மகனிடமல்ல, மகனின் பிடிவாதம், அறியாமை இவற்றைக் கண்டுதான் அவர்களிடம் பேசாமல் இருக்கிறார்கள். இல்லையா மகனே? அதாவது நீ மகிழ்ச்சியாய் இருக்கிறாய்? நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். அப்படி என்றால் என்னை ஆசீர்வதியுங்கள் அம்மா. என்ன ஆசீர்வாதம் மகனே? நான் முடிவு செய்து விட்டேன் அம்மா. காசியில் கங்கை கரைக்கு சென்று நான் சிவனை ஆராதனை செய்வேன். அப்பொழுது சிவன் நிச்சயம் காட்சியளிப்பார். காசி செல்ல போகிறாயா? உன் அன்னையை தனியாக விட்டுவிட்டா? உன் சிறு வயது முதல் ஒரு அன்னை என்ற முறையில் உனது அன்பை பெற நீரிலிருந்து வெளிவந்த மீனை போல துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ என் கடமையை செய்ய வேண்டும் அம்மா. கடமையா? இது கடமையா? உன் அன்னைக்காக உனக்கு கடமைகள் இல்லையா? அம்மா, இந்த உயிரும் உடலும் உன்னுடையதுதானே? எனக்கு உலகில் உயிர் கொடுத்தது நீதானே? உனக்கான கடமைகளை நான் செய்யாமல் இருக்க முடியுமா அம்மா? ஆயினும் என்ன செய்ய? முடிவு உறுதி. என் மனதில் சிவபக்தி என்ற வெள்ளம் வெகுவாக பெருக்கெடுத்து விட்டது. அதில் நான் மூழ்கி நீந்தி கரை சேர வேண்டும் அம்மா. நீ மகிழ்ச்சி அடைகிறாயா அம்மா? ஒரு முறை எனக்கு ஆசி வழங்கிடு. உனது ஆசீர்வாதத்தால் நான் சிவனின் அருளை நிச்சயம் பெற்றிடுவேன். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் உன் திருவடிகளில் அமர்ந்திருப்பேன் அம்மா. ஒரு முறை சிவதரிசனம் கிடைத்துவிட்டால் என் மனதிற்கு அமைதி கிடைக்கும். அம்மா, எனக்கு காசி செல்ல அனுமதியும் வெற்றி பெற ஆசியும் வழங்கு. நீ என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டாய். எனக்கு ஆசி வழங்குவதில் கஷ்டமாக இருக்கிறதா அம்மா? இந்த உலகில் ஒவ்வொரு அன்னையும் தன் கஷ்டங்களை மறந்து தன் மகன் மகிழ்வதைத்தான் விரும்புவார்கள் மகனே. தான் துன்பப்பட்டாலும் தன் மகன் மகிழ்வதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அம்மா, நீயும் அவ்வாறு தானே அம்மா? ஆகையால் உனக்கு காசி செல்ல அனுமதி தருகிறேன். உன்னுடைய முயற்சியும் தவமும் வெற்றி பெற வேண்டும். உனக்கு வெற்றி கிட்டட்டும். சிவனை நோக்கி தவம் புரிய ஆசீர்வாதம் பெற்று பூமாதேவி மகன் செவ்வாய் அதற்காக காசி சென்றான். மகனின் வேண்டுகோளை தட்ட முடியாத அன்னை அவனை காசிக்கு என்னவோ அனுப்பிவிட்டாள். ஆனால் அவள் மனதில் கவலையும் கலக்கமும் இருந்தது. அங்கு கைலை